பாமகவினுடைய தொண்டர்கள் ரெண்டு குழுவாக மாறிட்டாங்க, தலைவர்களும் 2 குழுவாக மாறிட்டாங்க. அப்போ அங்கே அதிகார போட்டி வரும். அப்போ எம்எல்ஏக்கள் கேண்டிடேட்டு போடும்போதும் நான் சொல்கிறால் தான் எம்எல்ஏன்றாரு மருத்துவர் ராமதாஸ், நான் இல்லாமல் எந்த கூட்டமும் செல்லாதுன்றாரு அன்புமணி ராமதாஸ். அப்போ இவர்கள் 2 பேருக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையின் காரணமாக பாதிக்கப்பட போவது பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள், அந்த ஜாதிய வாக்காளர்கள் கண்டிப்பாக திமுக பக்கமோ அதிமுக பக்கமோ விஜய் பக்கமோ சீமான் பக்கமோ போவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது. நிர்வாகிகள் 2ஆக பிரிஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறீங்க சார். ஆனால் வாக்காளர்கள் யார் பக்கம் பெரும்பான்மையாக இருக்காங்க? வாக்காளர்னா அவங்களுக்கு என்ன ஜாதி ஓட்டு தானே, ஓட் பேங்க் தானே. அதான் கேட்குறேன். அந்த ஓட் பேங்க் 4% தானே இருக்குது. இல்லை, அதில் யார் பெரும்பான்மையாக இருக்காங்க? பெரும்பான்மையாக ராமதாஸ் பின்னால் தான், பெரும்பான்மையாக ராமதாஸ் பின்னால் தான். நிர்வாகிகள்னு பெரும்பான்மையை பார்த்தா அன்புமணி பின்னால் இருக்காங்க. வாக்காளர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்காளர்கள் பெரும்பான்மை மருத்துவர் ராமதாஸ் பின்னால் இருக்காங்க. நிர்வாகிகள்னு அப்படின்னா பாதி பேர் அன்புமணி பின்னால் இருக்காங்க. சரிங்க சார், இப்போ நீங்கள் சொல்லும்போது ஒன்று சொல்லியிருந்தீங்க, ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சி ரொம்பவே பின்னடைவாக போயிட்டுருக்கு, அதை மீட்கணும் அப்படின்னு. ஆனால் அந்த ஒரு விஷயம், அந்த இன்டென்ஷன் அன்புமணிக்கு இல்லையா? அன்புமணி அந்த லேக் ஆஃப் லீடர்ஷிப் குவாலிட்டினால தானே இந்த பிரச்சனையே வர்றது காரணம். ராமதாஸ் அவர்கள் கொடுத்த அனைத்து வாய்ப்புகளையும் தவற விட்டிருக்கார். அமைச்சராக கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி ஊழல் பண்ணியிருக்கார். ஊழல் பண்ணி அவர் மேலே சிபிஐ கேஸ் இருக்குது. அந்த கேஸுனால பிஜேபிக்கு இப்போ அடிமையாக இருக்க வேண்டிய சூழல் இருக்குது.